உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கைலாயமலை இப்போ இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் சிவனும் பார்வதியும் அங்கே தான் வசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அங்கே இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இந்த கைலாயமலையை பற்றி நிறைய ஆச்சரியங்களும் நிறைய மர்மங்களும் தொடர்ந்து சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது. அதில் முக்கியமானது என்னென்னா, அங்கே போனால் உங்களுக்கு டைம் டைலேஷன் நடந்துடும். அதாவது அங்கே நேரமும் காலமும் ரொம்ப சீக்கிரமாக ஓடிடும். இந்த மாதிரி தான் ஒருத்தர் அங்கே போனவருக்கு வந்து வயசு அதிகமாகிடுச்சு, முடியெலாம் திடீர்னு வெள்ளையாக ஆரம்பிச்சிருச்சு, அவருடைய நகங்கள்லாம் பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அது கீழே வந்து கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டைம் டைலேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இது போக அந்த மலைக்கு மேலே காம்பஸ்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் அந்த மலைக்கு மேலே எந்த ஒரு ஃப்ளைட்டும் பறக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம கூட இப்போ லைவாக ஃப்ளைட் பறக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த மலைக்கு மேலே எந்த ஒரு ஃப்ளைட்டுமே பறக்காது. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் ஃப்ளைட் பறக்கலன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இது போக அந்த மலைக்கு கீழே நம்ம வந்து பார்த்தோம்னா அங்கே 2 ஏரி இருக்குது. அதில் ஒன்று முழுக்க உப்பு தண்ணி ஏரியா இருக்குது, இன்னொன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரி வந்து முழுக்க நல்ல தண்ணி ஏரியா இருக்குது. இப்போ ஒரே இடத்துல இருக்கக்கூடிய 2 ஏரிகள் ஏன் ஒன்று முழுக்க நல்ல தண்ணியாக இருக்குது, இன்னொன்று உப்பு தண்ணியாக இருக்குது? அதுவும் மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியிலேருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்க முடியும்? இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ எவரெஸ்ட் சிகரம் நமக்கு நல்லா தெரியும், உலகத்தோட மிக உயரமான சிகரம்னு அதான் சொல்லப்படுது. அந்த சிகரத்துக்கு மேலேயே உங்களுக்கு 13,000 பேர் ஏறி இருக்காங்க. ஆனால் அந்த எவரெஸ்ட் சிகரத்தை விடவும் 1000 அடி கம்மியாக இருக்கக்கூடிய இந்த கைலாய மலையில் இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஏறினதே இல்லை. அது ஏன்? நாசா இந்த மலையை பற்றி ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க, அந்த ஆராய்ச்சியில் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு, இப்படி இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மர்மமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மலை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அந்த ஜியாகிரபிக்கலாக நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த மலையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மலை கரெக்டான ஒரு முக்கோண வடிவத்தில் கிட்டத்தட்ட ஒரு பிரமிட் மாதிரியே இருக்குது. அதுவே மற்ற மலைகள் எடுத்து பார்த்தோன்னா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டான ஏரியா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அதை மனிதர்கள் தான் கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இப்போ இதோட உண்மை என்ன? இந்த மலை எப்படி தான் உருவாச்சு? இந்த மலை பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டெக்டானிக் பிளேட்டும் ரஷ்யன் டெக்டானிக் பிளேட்ஸும் ஒன்று மோதக்கூடிய அந்த இடத்துல தான் உருவாயிருக்கு. அந்த இடத்துல தான் இமாலய மலைத்தொடைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை தான் இது. இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காங்க்ளோமரேட் இங்கக்கூடிய ஒரு வகையான மெட்டீரியல்லையும் கீழே கிரானைட் அடுக்குகளாலையும் உருவாயிருக்கு. கிரானைட் அடுக்குகளால் உருவான மலை அந்த பகுதியில் நிறையா இருக்குது. மேலே இருக்கக்கூடிய கற்களோட அமைப்பு பார்த்திங்கன்னா காங்க்ளோமரேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய கூழாங்கற்கள் மண்ணோடு சேர்ந்து பல லட்சம் வருஷத்தில் அது ஒரு சாலிடான ஒரு ஸ்ட்ரக்சராக மாறி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் உருவாக்கக்கூடிய அந்த கற்களை தான் காங்க்ளோமரேட்னு சொல்லுவாங்க. இந்த வகையான கற்கள் அந்த 1300 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் நிறைய மலைகளில் இருக்குது. ஸோ இது தனிப்பட்ட எந்த வகையான கற்களாலையும் உருவாகலை. அங்கே லோக்கலாக என்ன கற்கள் இருந்துச்சோ அந்த கற்களால் உருவான மலை தான் இது. இது பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் பிரமிட் ஆஃப் கீசாவோட தான் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம பிரமிட் ஆஃப் கீசாவை வந்து கூகுள் இடத்துல ஒரு நார்த் டைரக்ஷன் அலைன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் தான் தெரியும். அது சைடில் இருக்கக்கூடிய கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த சைடு வந்து வெளியே தெரியாது. ஏன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக சிலிமெட்ரிக்கலாக ஒரு டைரக்ஷன் அலைன் பண்ணி கட்டியிருப்பாங்க. அதுவே அதே மாதிரியான ஒரு அமைப்பில் நம்ம இந்த மவுண்ட் கைலாஷி நீங்கள் பார்க்கும்போது சைடில் உங்களுக்கு கிழக்கு பக்கமும் சரி மேற்கு பக்கமும் சரி அதோட ஸ்ட்ரக்சர் வந்து வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அது பர்ஃபெக்டாக சிமெட்ரிக்கலாக இருக்காது. முக்கோணமாக இல்லைங்கிறது ஓகே தான், ஆனால் எப்படி இவ்வளோ ஷார்ப்பாக அது இருக்க முடியும்? ஏன்னா மற்ற மலைகள் அந்த மாதிரி இல்லைல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த இடங்களில் பனிப்பொழிவுகள் அதிகமாக இருக்குது. இது வந்து வெயில் காலத்தில் வந்து என்ன ஆகும்னா அந்த பனிகள் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். அப்படி பனிப்பாறைகள் உடையும் போது அந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான கிராக்ஸ் தான் உருவாகும். இது வந்து நிறைய மலைகள் ஃபார்ம் ஆகவும் நடக்கும். 2 மலை ஒன்றோட ஒன்று மோதும் போது நிறைய ஷார்ப்பான எட்ஜஸ் உருவாக தான் செய்யும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மலைகள் கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருச்சு. அப்படி உருவானதுக்கு அடுத்தது அதுக்கு மேலே வந்து காற்று மண் மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து படும்போது அது கொஞ்சம் மாறிச்சு. உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் அப்படியே பிளெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த ஹிமாலய மலைத்தொடரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உருவாகி கிட்டத்தட்ட 5 கோடி வருஷம் தான் இருக்குது. இந்த 5 கோடி வருஷத்தில் அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து பிளெண்ட் ஆகிற அளவுக்கு போதுமான அரிப்பு வந்து நடக்கலை. இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆக தான் அது கொஞ்சம் மாறிச்சு. அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் பிளெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே மற்ற மலைகள் மாதிரி மாறிடும். அதுக்காக இந்த மலை மட்டும்தான் இப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உலகத்தில் நிறைய மலைகள் வந்து இப்படி இருக்குது. சுவிட்சர்லாண்டில் மேட்டர்ஹார்ன் ஒரு மலை இருக்குது. அந்த மலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பாக இருக்கும். இதோட நல்ல ஹைட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி அமெரிக்காவில் மலை இருக்குது. இதே மாதிரி நிறைய நாடுகளில் நிறைய வகையான மலைகள் வந்து ஷார்ப்பாக இருந்த மாதிரி இருக்க தான் செய்யுது. சரி, இப்போ அடுத்த விஷயத்தை எடுத்தோம்னா, இந்த கைலாய மலையில் மேக்னெட்டிக் காம்பஸ் வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க. இது போக இன்னொரு முக்கியமான விஷயமா அங்கே
பார்க்கும்போது நிறைய உருவங்கள் மாதிரி தெரியுது. ஒரு சில நேரங்கள்ல அந்த ஷேடோவ பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஒரு உருவமா இருக்கு. இந்த நேரங்கள்ல இந்த மாதிரியான உருவமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் சொல்றாங்கல்ல. இது ஏன்? இது ஏன்னு பார்த்தோம்னா, நம்ம மைண்ட் வந்து நிறைய பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருக்கோம். திரும்ப அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம பார்க்கும்போது, அந்த இடத்துல திரும்ப அந்த பேட்டர்ன் தான் தெரியுமே தவிர, அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாக்டான ஸ்ட்ரக்சர் தெரியாது. இப்போ ஒரு இடத்துல வந்து ரொம்ப மெஸ்டப்பான ஒரு இடம் இருக்குன்னா, அந்த இடத்துல நம்ம மைண்ட் ஆல்ரெடி பார்த்த ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படிங்கிறத தான் தேட ஆரம்பிக்கும். அப்படி தேடும்போது தான் அங்கே மெஷ்அப் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஷேடோஸ் மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து, நம்ம ஆல்ரெடி நம்ம சின்ன வயசில் பார்த்தது, நம்ம கேள்விப்பட்ட அந்த உருவங்கள்லாம் தெரியுது. இதில் முக்கியமாக இது வந்து நிறைய மதங்களுக்கு வந்து மத சார்ந்த தலமாக வழங்குறதுனால நிறைய மதம் சார்ந்த மித்தாலஜியில் இருக்கக்கூடிய கடவுளோட உருவம், சிம்பிள்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அங்கே இருக்குது. ஏன்னா அந்த மக்கள்லாம் அந்த நினப்போடு தான் அந்த மலையை சுற்றி போகிறாங்கிறனால அந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக புலப்படுது. இதை வந்து விஷுவல் பேரடோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசில் மேகம் பார்க்கும்போது முயல் மாதிரி தெரியும், யானை மாதிரி தெரியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும்ல, அதே மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இந்த மலைக்கு மேலேயும் நடந்திருக்கு. இப்போ நிறைய மதங்கள் சொல்றீங்க. அப்போ ஹிந்து மதத்தை தாண்டி நிறைய பேர் வந்து அதை ஒரு முக்கியமான தலமாக பார்க்குறாங்களா? ஆமாம், ஹிந்து மதத்தை தாண்டி புத்திசம், ஜெயின், அப்புறம் பிஓஎன் பான்னு கூடவே ஒரு மதம் இருக்குது. இது எல்லாமே அவங்க வந்து புனித தலமாக பார்க்குறாங்க, இது எல்லா மதங்கள்லையுமே. இப்போ மேக்னெட்டிக் காம்பஸ்லாம் அங்கே வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன கதை? இந்த மேக்னெட்டிக் காம்பஸ்லாம் தாண்டி நீங்கள் ஃப்ளைட் ட்ராக்கரை வந்து லைவாக போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மேலே எந்த ஒரு ஃப்ளைட்டுமே பறக்காது. இதுக்கும் மேக்னெட்டிக் காம்பஸுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இல்லை. இதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடமே கிட்டத்தட்ட கடல் மட்டத்துலேருந்து ஒரு 3000-4000 மீட்டர் ஹைட்டில் தான் இருக்குது. ஃப்ளைட் வந்து இதோட ஹைட்டாக தான் பறக்கும். ஆனால் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஃப்ளைட்டில் வரும்போது அவங்க 3000 அடி 4000 அடியில் பறக்கணும்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்படி பறக்கும்போது இந்த இடத்துல பறந்தாங்கன்னா அங்கே வந்து மலையில் மோதுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது போக அந்த இடத்துல எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுறதுக்கான போதுமான ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா அங்கே ஃபுல்லாக மலைகள் தான் அதிகமாக இருக்குங்கிறனால அங்கே போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இது போக அந்த இடத்துல பாப்புலேஷனும் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வரக்கூடிய காற்றெல்லாம் மலையில் பட்டு ஃப்ளைட் மேலே மோதும். அப்படி மோதும் போது ஃப்ளைட் வந்து கொஞ்சம் டர்புலன்ஸ் வந்து ஏற்படும். இதெல்லாம் காரணத்தினால தான் ஃப்ளைட் வந்து அவ்வளோவா அந்த இடத்து மேலே பறக்கிறது இல்லை. ரொம்ப கம்மியாக தான் பறக்கும். ரொம்ப கம்மியாக தான் பறக்குது. மோஸ்ட்லி பறக்காது. சைடை அவாய்ட் பண்ணிட்டு வேறு வழியாக தான் போவாங்க. ஏன்னா சுற்றி போய்க்கலாம். இப்படி போகிறத விட சுற்றி போகிறது வந்து அவங்களுக்கு சீப்பான ஒரு ஆப்ஷனாக இருக்குங்கிறனால அவங்க அந்த ஆப்ஷன்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. இது போக பூமியில் நிறைய இடங்களில் வந்து மேக்னெட்டிக் கேம்பஸ் வேலை செய்யாத இடங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் நார்த் போல்லையோ சவுத் போல்லையோ போனீங்கன்னா மேக்னெட்டிக் கேம்பஸை திருப்பி தரைக்கு நேராக வச்சிங்கன்னா தான் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக கீழே காட்டும். நேராக வச்சா என்ன ஆகும்? நேராக வச்சிங்கன்னா அது தரையை நோக்கி போக ட்ரை பண்ணும். அந்த மாதிரி சமயங்களில் வந்து காம்பஸ் வந்து ஒரு சில இடங்களில் வேலை செய்யாது. இது போக எந்தெந்த இடங்களில் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட வந்து காம்பஸ்லாம் கொண்டு போகும்போது அந்த இடங்கள்லேயும் வந்து நிறைய இடங்களில் காம்பஸ் வேலை செய்யாமல் போகும். உதாரணத்துக்கு ரஷ்யாவில் கர்ஸ்க்குங்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் மேக்னெட்டிக் பாறைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடங்களில் நம்ம மேக்னெட்டிக் காம்பஸை வந்து கொண்டு போகும்போது அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் பூமியோட காந்தப்புலத்துக்கு ஏற்ற மாதிரி திரும்பாமல் அங்கே இருக்கக்கூடிய பாறைகளோட காந்தப்புலத்தினால் அட்ராக்ட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடங்களில் மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து ஒரு சில நேரங்களில் வேலை செய்யாது. இந்த மாதிரி இடங்களில் கைலாச மலை வருதான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. அங்கே நிறையா பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுமே எந்த விதமான எவிடன்ஸுமே இது சம்மந்தமாக சப்மிட் பண்ணல. இது வந்து ஒரு மித்தாக தான் இருக்குது. அப்படி ஒன்று உண்மையாக நடக்கவே இல்லை. சரி, இப்போ அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ இந்த கைலாய மலையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கீழே வந்து 2 ஏரி இருக்குது. ஒன்று வந்து லேக் மானசரோவர், இன்னொன்று வந்து லேக் ரக்ஷஸ்தல். அது வந்து உப்பு தண்ணி ஏரியாவும் இருக்குது. இதில் மானசரோவரம் வந்து கடவுள்களுடைய ஏரியா அப்படின்னும், இந்த ரக்ஷஸ்தலில் வந்து பூதங்களுடைய ஏரியா, அந்த மாதிரியான விஷயம் சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய 2 ஏரி எப்படி ஒன்று நல்ல தண்ணியாகவும் இன்னொன்று உப்பு தண்ணியாகவும் இருக்க முடியும்? அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ரக்ஷஸ்தல் ஏரியில் வந்து தண்ணி வெளியே போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. அப்படி வெளியே வழி இல்லைங்கிறனால அதில் வரக்கூடிய மினரல் சால்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பல லட்சம் வருஷமாக சேர்ந்து அங்கே உப்பு தன்மை அதிகமாக இருக்குது. அதுவே மானசரோவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தண்ணி நிரம்பிருச்சுங்கிற பட்சத்தில் ரக்ஷஸ்தலுக்கு வந்துடும். இல்லை வேறு வழிகளில் வந்து வெளியே போகிறதுக்கான ஆப்ஷன் இருந்ததுனால அங்கே மினரல்ஸும் சால்ட்டும் அதிகமாக சேராமல் அங்கே ஃப்ரெஷ் வாட்டர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இதுதான் விஷயம். இது வந்து அவங்களுடைய மதம் சார்ந்து வந்து ஒரு ஏரி வந்து உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால வந்து டீமன் ஏரி, இன்னொன்று வந்து கடவுளோட ஏரி, அந்த மாதிரி அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. சரி, இப்போ கடைசி விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், கைலாய மலையில் நிஜமாலே டைம் டைலேஷன் நடக்குதா? அதாவது அந்த இடத்துல நேரமும் காலமும் மற்ற இடத்த விட சீக்கிரமாக ஓடுதா? இது என்ன கதை? இதுக்கு பார்த்தோன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நேரமும் காலமும் எப்படி முடிவாகுது அப்படிங்கிறத நம்ம லைட்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பூமி எடுத்துக்கிட்டோன்னா பூமியோட மாஸ் இருக்குது. அந்த மாஸ் வந்து ஸ்பேஸ் டைமும் ஓரளவுக்கு வளைக்கும். இது போக சூரியன் இருக்குது. அது போக நம்ம மில்கி வே கேலக்சியில் நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது, பிளாக் ஹோல் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்து நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய மாஸ் டைமையும் ஓரளவுக்கு வளைச்சிருக்கும். அந்த வளைவை பொறுத்து தான் பூமியில் இருக்கக்கூடிய டைம் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகி இருக்குது. அந்த டைமை நம்ம ஆல்டர் பண்ணோம்னா அப்போ சூரியனோட அதிகமான மாஸ் இருக்கக்கூடிய, ரொம்ப அதிகமான மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த இடத்துல வைக்கும் போது தான் நமக்கு ஒரு நோட்டபிள் அளவுக்கான டைம் சேஞ்ச் வந்து பூமியில் நடக்கும்.
இல்லை நீங்கள் டைமை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மாதம் கம்மி பண்ணால் மட்டும்தான் அந்த கர்வேச்சரில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டு நம்மளால் அந்த டைம் வந்து நோட் பண்ண முடியும். டைம் வந்து ஸ்லோ ஆகிறது வந்து நடக்கும். ஆனால் கைலாய மலையில் பார்த்திங்கன்னா அந்த 2 விஷயங்களுமே எதுவுமே இல்லை. அங்கே நார்மலாக ஒரு மலை இருக்குது. அந்த மலை பார்த்திங்கன்னா பெரிய மலையும் கிடையாது, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய மலை தான். அந்த மலையால் இந்த டைம் ரியலேஷனை ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. அது சயின்ஸ் ரீதியாக பாசிபிளும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே போனவங்களும் சரி, எந்த சயின்டிஸ்ட்டுமே சரி அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதா ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. டைம் ரியலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஸ்டோரி எல்லாமே ஒரு மித்திக்கலாக சொல்லப்பட்ட ஸ்டோரி தான். இப்படி தான் இது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது இது வரைக்கும் அங்கே போன ஒரு சிலருமே இந்த மாதிரி நடந்ததா ரெக்கார்ட் எதுவுமே பண்ணல. அஃபிஷியலாக நம்மகிட்ட அந்த மாதிரி எந்த ரெக்கார்ட்ஸுமே கிடையாது. அப்படி ஒருவேளை நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த தியரிட்டிக்கலான விஷயங்கள்லாம் நடந்தால் தான் அங்கே டைம் ரிலேஷன் ஒரு விஷயம் நடக்கும். இப்போ வரைக்கும் அதை ரெக்கார்ட் பண்ணல. மேபி ஃபியூச்சரில் ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படியே ரெக்கார்ட் ஆனாலும் இவங்க சொன்ன அளவுக்கு இவ்வளோ ஸ்பீடாக டைம் வந்து நகலாது. ஓகே, ரைட். இப்போது கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மலையில் ஏன் இது வரைக்கும் மக்கள் ஏறவே இல்லை? அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா 1800களுக்கு மேலே தான் இந்த மலைகள்லாம் மேப் பண்ணுறாங்க. இந்தியா ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய மலைகள் அப்போ தான் மேப் பண்ணுறாங்க. அப்போ தான் மவுண்ட் எவரெஸ்ட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் மவுண்டனுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறமா 1900களுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா பேர் மலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. 1953 தான் எட்மண்ட் ஹிலாரிங்கிறவர் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஹையஸ்ட் மவுண்டனில் வந்து ஏறி வந்து சாதனை படைக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கைலாய மலை வந்து இருக்க தான் செஞ்சிச்சு. அதை வந்து நிறைய பேர் மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே நடக்க தான் செஞ்சு. ஆனால் இந்த மலை வந்து டாப் 50குள்ளே கூட இல்லை, 50லேருந்து ஒரு 100 லிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஹையஸ்ட் மவுண்டனில் லிஸ்ட் எடுத்திங்கன்னா இது 50க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இதை வந்து எப்படி மேலே ஏறலாங்கிற மாதிரி சர்வேலாம் பண்ணியிருக்காங்க. சர்வே பண்ணாலும் இது நிறைய மதங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குங்கிறனால இந்த மலைக்கு மேலே ஏறுறதுக்கு யாரும் பெருசாக முன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர் மலை ஏறுறதுக்கான ரெக்வஸ்ட்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் சைனா கவர்மெண்ட் வந்து இதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா நிறைய மதம் சம்மந்தப்பட்டு இருக்குங்கிறனால பெருசாக யாருக்கும் பர்மிஷன் கொடுக்கல. மத ரீதியாக நிறைய எதிர்ப்புமே வந்துச்சு இந்த மலையில் ஏற போகிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான மத சார்ந்த விஷயங்கள்னால தான் இந்த மலையை வந்து பெருசாக யாரும் ஏற ட்ரை பண்ணல. இது வரைக்கும் யாருமே ஏறவும் இல்லை. அப்போ எல்லாமே கிட்டத்தட்ட கிளியர் தானே. இதில் நாசா என்ன ஆய்வு செய்கிறாங்க? நாசா வந்து சும்மா அந்த இடத்துல கிளேசியர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அந்த ஜியாலஜி எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி ஜென்ரலான விஷயங்கள் தான் ஆய்வு பண்ணாங்க. அப்படி ஆய்வு பண்ணதில்லை அந்த மலையில் எது வினோதமான விஷயங்களை அவங்க நோட் பண்ணி வெளியே சொல்லவில்லை. நார்மலாக இருக்கக்கூடிய மலைகள் மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரியான ரெக்கார்ட்ஸுமே நாசா வெப்சைட்ஸில் இருக்குது. ரைட். இப்போ நம்ம அப்போ மர்மங்கள் வினோதங்கள்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் எந்த விதமான டேட்டாவோ இல்லை ரெக்கார்ட்ஸோ எதுவுமே இல்லை. மற்றபடி பொதுவாக ஒரு மதம் சார்ந்த தளங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கதைகள், அந்த மாதிரியான நம்பிக்கைகள் அதெல்லாமே தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அது அவங்களோட மதம் சார்ந்தது. அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கோ இல்லை அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு இந்த தேவையில்லாத விஷயம். இப்போ இந்த வீடியோவில் கைலாய மலையோட அந்த வினோதங்களை பற்றி நம்ம பேசின மாதிரி இதே மாதிரி இன்டர்நெட்டில் உலா வரக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்களை எடுத்து நம்ம டீகோட் பண்ணி பேசியிருப்போம். அந்த வகையில் மாயன்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். இப்போ மாயன்ஸ் பற்றி என்னப்பா அப்படின்னா 2012 உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. நிறைய பேர் அதை நம்பினாங்கல்ல. அது வந்து இந்த மாயன் காலண்டரை பார்த்து தான் சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த மாயன்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட மிக முக்கியமான நாகரிகங்கள்லாம் அவங்களோடது ஒன்றா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டுமான கலை இருந்திருக்கு, மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து ஒரு 1.5 கோடி 2 கோடி அளவுக்கான பாப்புலேஷன் அளவுக்கு அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. திடீர்னு ஒரு 100 வருஷத்தில் அந்த ஒட்டுமொத்த பாப்புலேஷனே காணாமல் போயிருக்கு. அப்போ அந்த 100 வருஷத்தில் என்ன நடந்துச்சு, அந்த காலத்தில் எப்படி அவ்வளோ பெரிய பெரிய கட்டுமானங்கள்லாம் அவங்க பண்ணாங்க. ஏன்னா இப்போ நம்ம பிரமிட் ஆஃப் கீசா சொல்கிறோம், பெரிய பிரமிட்னு. அந்த பிரமிடை விட மிகப்பெரிய பிரமிட்ஸ்லாம் வந்து இவங்க கட்டியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பிரமிட்ஸை கட்டியிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து அந்த காடுகளெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது. இந்த விஷயங்கள்லாம் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, எதனால் அவங்க அழிஞ்சு போனாங்க. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாயன்கள் எல்லாமே தமிழர்கள் தான் இங்கேருந்து போய் அந்த கட்டுமானங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம தமிழர்களுடைய முந்தைய கட்டுமானங்களும் மாயன்களுடைய கட்டுமானங்களும் நிறைய விதத்தில் வந்து ஒத்து போகுது. அது எங்கெல்லாம் ஒத்து போகுது, எதனால் மாயன்கள் அழிஞ்சு போனாங்க, அந்த காலத்தில் எப்படி அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க, இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், இந்த மாயன்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்கள பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.